இன்று கார்த்திகை மாதம் 27ஆம் நாள். இது மாவீரர் நாள். எமது இனம், எங்கள் சந்ததிகள் சுதந்திர காற்றை எப்போதும் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காய் தம் மூச்சினை எம் இனத்துக்காக நிறுத்திய அந்த தியாக செம்மல்களை நினைவு கூறும் நாள் இன்றைய நாள். எம்முடன் ஒன்றாக ஒரே ஊரில் பிறந்து ஒரே பாடசாலையில் கல்வி பயின்று எம் இனிய நண்பர்களாக வலம் வந்த எம் இனிய நண்பர்கள் எங்கள் தோள்களில் புத்தக பையும் எங்கள் கரங்களில் பேனாவும் இருக்க வேண்டும் என்பதற்காக தம் தோள்களிலும் கரங்களிலும் துப்பாக்கிகளை தாங்கி தமிழ் ஈழமே எம் இலட்சிய தாகம் என பெரும் தலைவன் பின்னால் ஒரு வீறு கொண்ட தானைப்படையாக தம் இறுதி மூச்சு இருக்க மட்டும் களத்தில் களவாடி வீரமரணம் அடைந்த அந்த தவ புதல்வர்கள், இலட்சிய வேங்கைகள், தியாகச் சுடர்கள், எம் தமிழீழத்தின் காவல் தெய்வங்களை நினைவு கூறும் நாள் இன்றைய நாள். கார்த்திகை 27, கார்த்திகை 27. ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே, 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 தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே, தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே, ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே, தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே, ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே, தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே. கார்த்திகை 27, கார்த்திகை 27, கார்த்திகை 27, கார்த்திகை 27, கார்த்திகை 27. சிங்கள பேரினவாத அரசினால் எம் தமிழினம் மீது திணிக்கப்பட்ட கல்வித்தர கட்டுப்பாடு, தமிழ் மொழி மீதான அடக்குமுறை, எம் தமிழினத்துக்கு ஒரு தேசம் வேண்டும், எமக்கான உரிமைகள் கிடைக்க வேண்டும், இந்த மண்ணிலே சுதந்திர காற்று வீச வேண்டும் என்ற அந்த எண்ணம், அந்த சிந்தனையின் வெளிப்பாடே தமிழீழ விடுதலை போராட்டமாக மாறியதே. இலட்சிய தாகத்துடன் போரிட்டு வித்துடலாக வீழ்ந்த அந்த மாவீரர் தெய்வங்களை நினைவு கூறும் நாள் இன்றைய நாள். மண்ணோடு மண்ணாக, கடலோடு கடலாக, தீயோடு தீயாக கலந்து போன அந்த வீரவேங்கைகளை நினைவு கூறும் நாள் இன்றைய நாள். எங்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் பாதையினை மாற்றி அதன் ஒரே இலட்சியமான தமிழீழத்தினை அடைவதற்கு எங்கள் போராட்டம் எதிர்கொண்ட சவால்கள், தடைகள் எம் இனத்தில் இருந்தும் பல கோணங்களில் வந்ததை நாம் எம் போராட்ட வரலாற்றில் மறந்துவிட முடியாது. எமக்கு உதவுகிறோம், எங்களை காப்பாற்றுகிறோம் என்று நயவஞ்சக எண்ணத்துடன் உதவி என்ற பெயரில் தன் பூர்வீக நிலத்தில் அக்கறை கொண்டு தோள் கொடுக்கின்றோம் என்று சொல்லி எம் போராட்டத்தையே அழிக்க முனைந்த அந்த சிங்கள பேரினவாத அரசுடன் துணை போன அயல் நாட்டு அரசுகளை நாம் எப்படி மறப்பது? எத்தனை மாவீரர்களை இந்த சதிவலைக்குள் நாம் இழந்திருக்கின்றோம். பாரத அரசின் பாதங்கள் எங்கள் தாயக பூமியில் தடம் பதிந்த போது தமிழீழ மக்கள் தங்களை வசந்தம் தழுவத் தொடங்கிவிட்டதாகவே மகிழ்ந்தனர். ஸ்ரீலங்கா அரசின் அராஜகத்தியில் எரிந்து கொண்டிருந்த இவர்கள் பாரத நாட்டின் சீதள காற்றில் திளைக்கலாம் என்று கனவுகள் கண்டனர். ஆனால் காக்க வந்தவர்களே தங்களை தாக்கத் தொடங்கிய போது தமிழீழ மக்களின் கனவுகள், கற்பனைகள் யாவும் சிதைந்து போயின. காற்றும் ஒரு கணம் வீச மறந்தது, கடலும் ஒரு நொடி அமைதியாய் கிடந்தது, தேற்றுவார் இன்றியம் தேசம் அழுதது.
திருவில் வெளியிலும் தேகங்கள் எரிந்தது. தீயினில் எரியாத தீபங்களே எம் தேசத்தில் நிலையான வேதங்களே. தீயினில் எரியாத தீபங்களே எம் தேசத்தில் நிலையான வேதங்களே. மண்ணினில் விதையான முத்துக்களே நாம் மாதவம் செய்து பெற்ற சொத்துக்களே. நெஞ்சினில் நெருப்பேந்தி வாருங்கள், புலி நிச்சயம் வெல்லும் என்று கூறுங்கள். தீயினில் எரியாத தீபங்களே எம் தேசத்தில் நிலையான வேதங்களே. இன்று நம் நினைவின் ஒளியாய் நம் வரலாற்றின் வீரச் சின்னமாய் திகழும் மாவீரர் நாள். இந்த நாளில் தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து தங்களின் உயிரை தம் மக்களின் எதிர்காலத்துக்காக அர்ப்பணித்த வீரர்களை நம் இதயத்தின் ஆழத்தில் இருந்து வணங்குவோம். அவர்களின் ஒவ்வொரு மூச்சிலும் இருந்தது தாய்மொழி பற்று, அவர்களின் ஒவ்வொரு நடையிலும் இருந்தது இன பாதுகாப்பின் உறுதி. நம் வாழ்விலும் நம் அறிவிலும் நம் பாதைகளிலும் இன்னும் அவர்கள் உயிர்ப்புடன் நிற்கின்றார்கள். இன்று நம் கண்களில் நிகழ்ச்சி இருந்தாலும் நம் உள்ளத்தில் ஒரு பெருமை நிமிர்கின்றது. ஏனெனில் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் விழுந்து இந்த மண்ணையே நித்தம் காக்க பிறந்தவர்கள் அவர்கள். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, அவர்களின் தியாகத்தை நினைவில் கொள்ளுதல், அவர்களின் கனவுகளை நனவாக்குதல், அவர்களின் பாதையை அமைதியால் நிரப்புதல். இந்த நாளில் எல்லையற்ற துயரத்தில் மூழ்கிய குடும்பங்களையும் நாம் மரியாதையுடன் நினைக்கின்றோம். அவர்களின் வலி நம் வலியே, அவர்களின் பெருமை நம் பெருமையே. அடைக்கலம் தந்த வீடுகளே போய் வருகின்றோம் நன்றி. அடைக்கலம் தந்த வீடுகளே போய் வருகின்றோம் நன்றி. நெஞ்சை அடைக்கும் துயர் சுமந்து செல்கின்றோம் உங்கள் அன்புக்கு புலிகள் நன்றி. அன்புக்கு புலிகள் நன்றி. அடைக்கலம் தந்த வீடுகளே போய் வருகின்றோம் நன்றி. அடைக்கலம் தந்த வீடுகளே. தேடப்படும் காலத்தில் நீங்கள் கதவு திறந்தீர்களே, கதவு திறந்தீர்களே. நாங்கள் தேடப்படும் காலத்தில் நீங்கள் கதவு திறந்தீர்களே, கதவு திறந்தீர்களே. எமை தாங்கினால் வரும் ஆபத்தை எண்ணி பார்க்க மறந்தீர்களே, பார்க்க மறந்தீர்களே, பார்க்க மறந்தீர்களே. அடைக்கலம் தந்த வீடுகளே போய் வருகின்றோம் நன்றி. அடைக்கலம் தந்த வீடுகளே.
உடல்களில் ஓடும் செங்குருதி உங்கள் சோரல்லவா, உங்கள் சோரல்லவா. எங்கள் உடல்களில் ஓடும் செங்குருதி உங்கள் சோரல்லவா, உங்கள் சோரல்லவா. நாங்கள் தங்கியிருந்த நாள் சில நாள் என்றாலும் நினைவு நூறல்லவா, நினைவு நூறல்லவா, நினைவு நூறல்லவா. அடைக்கலம் தந்த வீடுகளே போய் வருகின்றோம் நன்றி, அடைக்கலம் தந்த வீடுகளே. பெற்றோரை உறவை பிரிந்திருந்தோம் அந்த இடத்தை நிறைத்தீர்களே, இடத்தை நிறைத்தீர்களே. பெற்றோரை உறவை பிரிந்திருந்தோம் அந்த இடத்தை நிறைத்தீர்களே, இடத்தை நிறைத்தீர்களே. மாற்றார் முத்துகை நடுவில் மூடியமை உங்கள் சிறகால் மறைத்தீர்களே, சிறகால் மறைத்தீர்களே, சிறகால் மறைத்தீர்களே. அடைக்கலம் தந்த வீடுகளே போய் வருகின்றோம் நன்றி, அடைக்கலம் தந்த வீடுகளே போய் வருகின்றோம் நன்றி. நெஞ்சை அடைக்கும் துயர் சுமந்து செல்கின்றோம் உங்கள் அன்புக்கு புலிகள் நன்றி, அன்புக்கு புலிகள் நன்றி. அடைக்கலம் தந்த வீடுகளே போய் வருகின்றோம் நன்றி, அடைக்கலம் தந்த வீடுகளே. எம் ஈழ விடுதலை போராட்டத்தில் இதுவரை பல்லாயிரக்கணக்கான மாவீரர்களை இழந்து இறக்கின்றோம். ஒவ்வொரு மாவீரர்களின் இறுதி மூச்சும் எம் இனம் சுதந்திரமாக வாழ வேண்டும், எமது தாயகத்தில் தமிழ் மக்கள் சகல உரிமைகளுடனும் சுதந்திரத்தினுடனும் வாழ ஒரு தனிநாடு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்துடனும் தவிப்புடனும் தான் காற்றோடு காற்றாக மண்ணோடு மண்ணாக தீயோடு தீயாக அவர்களின் மூச்சு கலந்திறக்கம். அந்த வீரமறவர்கள் இந்த மண்ணின் தவப்புதல்வர்கள் விட்டு சென்ற பணி இப்போது எங்கள் கைகளில். தமிழினத்துக்கு விடுதலை வேண்டும், உரிமைகள் கிடைக்க வேண்டும், அடக்குமுறை ஒழிய வேண்டும் என்று சொல்லி ஒலி வாங்கிக்கு முன்னால் இருந்தும் ஒலி நாடாக்களும் ஒளிப்பதிவுகளும் நாங்கள் நேரத்துக்கு நேரம் விட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். எம் சுய லாபத்துக்காக வீர வசனங்களை உணர்ச்சி பூர்வமாக பேசி பதிவிட்டுக் கொண்டு வருகின்றோம். சிங்கள இனவாத அரசு வழங்கும் அற்ப சலுகைகளுக்காகவும் பதவிகளுக்காகவும் ஆசைப்பட்டு எம் போராட்டத்தையும் அந்த மாவீரர்களின் தியாகங்களையும் எமக்கு ஏற்ற முறையில் பேசுபொருளாக பேசிக்கொண்டிருக்கிறோமே தவிர தாயகத்தில் இருக்கின்ற அந்த மாவீரர் குடும்பம், அவர்களின் உறவுகளின் தேவைகள், அவர்களின் முன்னேற்றங்களை பற்றி நாம் யோசிப்பது இம்மிடத்தில் அரிதாகிக் கொண்டு வருகின்றது. ஒரு கவலையான விடயமாகவே இருக்கின்றது. இன்றைய நாளில் எமக்காக தம் உயிர்களை இழந்த அந்த மாவீரர்களின் குடும்பங்கள், உறவுகள் தாயகத்தில் படுகின்ற அனுபவிக்கின்ற இன்னல்களை போக்க எவ்வாறான முயற்சிகளை எடுப்போம். சொந்த விருப்பு வெறுப்புகளை மறந்து எமக்காக தம் உயிர்களை ஆகுதியாக்கிவிட்ட அந்த வீரமறவர்களின் ஆன்மாக்கள் எங்களை பார்த்து கேட்பது, உங்களுக்காகவே மடிந்தோம், நீங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே மண்ணிலே புதையுண்டோம். எங்கள் மரணத்தின் பின் இந்த தமிழினம் எங்களை மறந்துவிடாது, எங்கள் குடும்பங்களை கைவிடாது என்ற ஒரு நம்பிக்கையில் தானே உங்கள் கண்முன் நாங்கள் கண்மூடினோம் என்ற ஒரு கேள்விதான். இதற்கு எங்களிடம் என்ன பதில் இருக்கின்றது?
இன்றைய நாளில் சபதம் எடுப்போம், உறுதி கொள்வோம். வெறும் வீரம் செறிந்த வாய்ப்பேச்சுக்களாலும் உணர்ச்சி மிக்க உரைநடைகளிலும் எங்கள் பங்களிப்பை காட்டாமல் செயல் வடிவில் காட்டுவோம். நாம் மடிந்தாலும் எம் தமிழினம் எமக்காக என்றுமே இருக்கும். எம் இலட்சிய கனவினை ஒரு நாள் நனவாக்குவார்கள் என்ற அந்த மாவீரர்களின் நம்பிக்கை வீண் போகாது இருக்கட்டும். அற்ப ஆசைகளுக்காக எம் தமிழினத்தின் இறையாண்மையை மறந்து வாழும் தமிழ் அரசியல் தலைவர்களின் போக்கு மாறட்டும். இன்றைய நாளில் தாயகத்தில் இருந்தாலும் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்தாலும் எமக்குள்ளே ஒற்றுமை வளரட்டும். இன்றைய நாளில் எம் இனத்துக்கான உரிமைகளை ஒரு சுதந்திரமான காற்றை சுவாசிக்கும் ஒரு சூழலில் பெற அனைவரும் ஒருமித்து பயணிப்போம். இன்றைய நாளில் மாவீரர்கள் எமக்காக எம் இனத்துக்காக மடிந்தவர்கள். ஒரு தரம் எழுந்து நின்று இருகரம் கூப்பி அவர்களுக்கு வீரவரணம் செலுத்துவோம். இன்றைய நாளில் மாவீரர்களின் நினைவு நம் இரத்தத்தில் ஓடும் சங்கீதம். இன்று ஒரு நொடி அமைதியாக நம் மனதை தாழ்த்துவோம். அவர்களின் நினைவை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்து அவர்களின் ஒளியால் நம் வாழ்க்கையை முன்னோக்கி நடத்துவோம். மாவீரர் என்பது மரணமல்ல, அது நித்தியமான நினைவும் ஒளியும் உயரும். காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை, கல்லறை அல்ல, உயிர் உள்ளவர் பாசறை. காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை, கல்லறை அல்ல, உயிர் உள்ளவர் பாசறை. தீபங்கள் அணையலாம், தீ அழிவதில்லை, தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை. தீபங்கள் அணையலாம், தீ அழிவதில்லை, தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை. காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை, கல்லறை அல்ல, உயிர் உள்ளவர் பாசறை. மழை நடுவினிலும் குருதி மழை நடுவினிலும் நின்று போர்க்களம் பார்த்தவன், உண்ட சோறு தொண்டை உள்ளுழையும் நஞ்சை உண்டு தாய்மண் காத்தவன். உண்டு மழை நடுவினிலும் குருதி மழை நடுவினிலும் நின்று போர்க்களம் பார்த்தவன், உண்ட சோறு தொண்டை உள்ளுழையும் நஞ்சை உண்டு தாய்மண் காத்தவன். காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை, கல்லறை அல்ல, உயிர் உள்ளவர் பாசறை. காலத்தில் உதிர்ந்தாரா இல்லை, அவர் இளவேனில் நாளில் உதிர்ந்தார். தலை தந்து தமிழீழ மண் வாழ விலை தந்து மாவீரராய் நிமிர்ந்தார். இலையுதிர் காலத்தில் உதிர்ந்தாரா இல்லை, அவர் இளவேனில் நாளில் உதிர்ந்தார். தலை தந்து தமிழீழ மண் வாழ விலை தந்து மாவீரராய் நிமிர்ந்தார். காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை, கல்லறை அல்ல, உயிர் உள்ளவர் பாசறை.
சிதைத்தாலும் மாவீரர் கல்லறை மண்ணாய் நிலைக்கும் ஐயா. ஆற்றல் மிகுந்த மாவீரர் கல்லறை மண்ணில் அனலே முளைக்கும் ஐயா. மாற்றார் சிதைத்தாலும் மாவீரர் கல்லறை மண்ணாய் நிலைக்கும் ஐயா. ஆற்றல் மிகுந்த மாவீரர் கல்லறை மண்ணில் அனலே முளைக்கும் ஐயா. காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல, உயிர் உள்ளவர் பாசறை. தமிழீழ மாமண்ணில் என்றென்றும் புலி வீரர் நடந்த கால் தடம் இருக்கும். தமிழ் மாந்தர் உள்ளவர் என்றென்றும் அவர் நெஞ்சில் மாவீரர் படம் இருக்கும். தமிழீழ மாமண்ணில் என்றென்றும் புலி வீரர் நடந்த கால் தடம் இருக்கும். தமிழ் மாந்தர் உள்ளவர் என்றென்றும் அவர் நெஞ்சில் மாவீரர் படம் இருக்கும். காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல, உயிர் உள்ளவர் பாசறை. தீபங்கள் அணையலாம் தீயழிவதில்லை, தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை. தீபங்கள் அணையலாம் தீயழிவதில்லை, தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை. காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல, உயிர் உள்ளவர் பாசறை.